Hello everybody. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைண்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் a range அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் 0 and 1 இருக்குது, ரெண்டு நம்பர்ஸ். அதுக்கு நடுவில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் டெசிமல்ஸில் பார்த்தீங்கன்னா 0, 0.1, 0.2 அந்த மாதிரி இருக்கும், 0.001, 0.002 இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்டே இருக்கும், 0.85, 0.9999 இப்படிலாம். ஸோ இப்போ அதெல்லாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. ரேஷ்னலாகவும் இருக்கலாம், இர்ரேஷ்னலாகவும் இருக்கலாம். ரேஷ்னல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட் வில் பி டெர்மினேட்டிங், இல்லைனா ரிப்பீட்டிங்காக இருந்தால் அந்த பேட்டர்ன் வந்து ரெக்கர் ஆகும். இப்போ 0.7 அப்படின்னா டெர்மினேட்டிங் நம்பர்ஸ், 0.9999 நான் டெர்மினேட்டிங், பட் அந்த வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அது ஒரு ரேஷ்னல் நம்பர். இப்போ 0.9987654132 அந்த மாதிரி நான் ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங், அது இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இர்ரேஷ்னலாக ரேஷ்னல் எப்படியானாலும் இருக்கலாம். ஃப்ராக்ஷனில் அதே மாதிரி பார்த்தோன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் 1/2, 1/4, 1/8, 1/10, 1/16 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5ன்னு இருக்கிறனால 0ங்கிறத வந்து 0/5ன்னு சொல்லுவோம். எனிதிங் தட் இஸ் 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0. அப்போ 1ங்கிறதே 5/5. ஸோ 5 நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம 1/5, 2/5, 3/5, 4/5 இது எல்லாமே பிட்வீன் 0 and 1ல் இருக்கும். சப்போஸ் டினாமினேட்டர் 10 எடுத்துட்டோம்னாக்க 0/10லேருந்து 10/10 வரைக்கும் எழுதலாம். ஸோ 1/10, 2/10 எக்ஸெட்ரா அப் டு 9/10 அந்த மாதிரி எழுதலாம். இதே மாதிரி டினாமினேட்டர் 100 எடுத்துட்டால் 0/100, 1/100, 10/100, 2/100, 50/100, 65/100 இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 இன்டிஜர்ஸ் ஆர் 2 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். இதிலே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 0 and 1 பார்த்தோம். இப்போ 5க்கும் 10க்கும் நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 5ங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ 5க்கும் 10க்கும் நடுவில் ஹோல் நம்பர்ஸாக சொல்லலாம் 6, 7, 8, 9 இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷனாக நம்ம இன்னும் சில நம்பர்ஸ்லாமும் இருக்கும். ஸோ இப்போ 10/2 அப்படிங்கிறது 5, 20/2 அப்படிங்கிறது 10, கரெக்டாக? ஸோ 10/2ங்கிறது 5, 20/2 10. ஸோ பிட்வீன் திஸ் இந்த டினாமினேட்டர் சேமாக 2னே வச்சுட்டே நீங்கள் 11/2, 12/2, 13/2 எக்ஸெட்ரா அப் டு 19/2 வரைக்கும் சொல்லலாம். ஸோ இப்படி தான் ஒரு சின்ன ட்ரிக்கு. நீங்கள் டு ரைட் ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனாக கொடுக்கணும். இப்போ இத்தனை நேரம் ஹோல் நம்பர்ஸாக பார்த்தோம். இப்போ ஃப்ராக்ஷனுக்குள்ள சம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே 3/4க்கும் 9/10க்கும் நடுவில் நம்பர்ஸ் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படியானாலும் எழுதலாம். தேர் ஆர் n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ், பட் ஈஸியஸ்ட் வே நான் சொல்கிறேன். 3/4ங்கிறத டெசிமலாக மாற்றினா என்ன வரும்? 0.75. 9/10 டெசிமலாக மாற்றினா 0.9. ஸோ அந்த நம்பர்ஸ் ஷுட் பி பிட்வீன் 0.75 and 0.9. சே 0.76, 0.77, 0.78 இந்த மாதிரிலாம் அப் டு 0.89 வரைக்கும் வரலாம். ஸோ அப்போ 0.76ங்கிறத ஃப்ராக்ஷனில் எப்படி சொல்லுவோம்? 76/100. 0.77 77/100, 78/100 இந்த மாதிரி போட்டு 81/100 அப் டு 89/100 அந்த மாதிரி இது பண்ணலாம். இது எதெல்லாம் உங்களுக்கு ஷார்டன் பண்ண முடியுமோ, இப்போ 76/100ங்கிறத 19/25 அந்த மாதிரிலாம் போடுவேன். 80/100 20/25. ஸோ இந்த மாதிரியும் எழுதலாம். இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி மெத்தட். தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் ஃபார் சால்விங் திஸ் ப்ராப்ளம். இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இதை ஃபாலோ பண்ணனா நமக்கு we can find the rational numbers between 2 given numbers. It may be a whole number or a fraction. Okay va? Thank you.